சகலமும் கர்த்தருடைய சமூகத்தில் சம்பூர்ணமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவன் சம்பூர்ணத்தின் தேவன். அவருடைய அன்புக்கு நிகராய் அவர் நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறதற்கு வேறு யாரும் கிடையாது. கர்த்தர் நம் மத்தியில் மகா வல்லமையோடு கூட கிரியை செய்கிறார் என்பது இது நிதர்சனமான உண்மை. ஏதோ ஒரு ஜிமிக்ஸ் அல்லது ஒரு கதைக்காக அல்லது ஒரு ஏதோ வார்த்தைக்காக அல்ல, தேவன் நம்மை அதிகமாக நேசித்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெருசு! அவருடைய அன்பு அது அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கணும்? இதுதான் விஷயம். இன்னைக்கு தேவனுடைய அன்பை ருசிக்கிறதற்கு நமக்கு என்ன தகுதி வேணும்? ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பிரசங்கங்கள் அல்லது பெரிய காரியங்கள் என்ன நம்ம டீச் பண்ணி என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அல்லது தேவனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நீங்கள் தலைகளை நடக்கணும், 40 நாள் உபவாசம் இருக்கணும், காலைல 3 மணிலேருந்து முட்டிக்காலில் நிற்கணும், நீ வேற என்னென்ன கடுங்காப்பிலேயே நிற்கணும், நீ வேற என்னென்ன புது புது இனோவேட்டிவ் சிஸ்டம்ஸும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இன்னைக்கு டெலிவிஷன்லையும் சரி, வேறு எந்த மீடியாலையும் சரி, பயங்கரமாக ஜனங்களை குழப்பிட்டு இருக்க வேலையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிற மாத்திரம் பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னை குறித்து என்ன சொல்லுது? நீங்கள் நான் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாம் இதுக்காக என்ன பிரயத்தனம் செய்யணும்? என்ன காஸ்ட் பே பண்ணணும்? நீ கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றணும்னா என்ன காஸ்ட் பே பண்ணணும்? அதுக்கு ஒரு விலைக்கரையம் என்ன விலைக்கரையம் செலுத்தணும்? இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கிரயம். நாங்கள் என்ன விலைக்கரையம் செலுத்தணும்? அதுக்காக நீங்கள் நான் என்னென்ன செஞ்சால் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா உலகம் ஒரு தெளிவாக ஒரு சேயிங் சொல்கிறது, நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். இதுதான் உலகம் சொல்கிற ஒரு, அதாவது சொல்லப்போனால் உலகத்தினுடைய 99.9% மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சேயிங், நோ பெயின் நோ கெயின். அதாவது நீங்கள் ஒன்றும் செய்யாமல், நீங்கள் ஒன்றும் கிரயம் செலுத்தாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன? அப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளணும்னா நீங்கள் நானும் என்ன பிராயச்சித்தம் அல்லது அதுக்கு கிரயம் செலுத்தணும்? கிரயம் இல்லாமல் அது வருமா? ஏன்னா இது நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டா தான் என்னென்ன கிரையெல்லாம் செலுத்தணும், என்னென்ன கிரையெல்லாம் செலுத்தணும், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன கிரயங்கள் நான் செலுத்த வேண்டும்? ஒரு நோட் எடுத்து, ஒருவேளை உங்கள் வீடுகளில் இருந்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு 100 பாயிண்ட் சொல்கிறேன், இந்த கிரயெல்லாம் நீங்கள் செலுத்தணும். இந்த 100 பாயிண்ட்டை நீங்கள் செலுத்திட்டா அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி ஒரு வேளை இன்றைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணேன்னா, இன்றைக்கி 100 பாயிண்ட் நீங்கள் காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 3:05 பல்லு விளக்கியிருக்கணும், 3:10 நீங்கள் முழங்கால் போட்டுக்கணும், முழங்காலில் கரெக்டாக நேராக இப்படி நிற்கணும், 90 டிகிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு 90% பேர் அது செய்கிறதுக்கு தயார். ஆனால் ப்ளீஸ் உங்கள் நோட்டையும் உங்கள் பென்சிலையும் கீழே வச்சுருங்க. என்ன இந்த கிரயங்கள் நீங்கள் செலுத்த போகிற கிரயம் இல்லை, உங்களுக்காக என்ன கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது தான் காரியம். என்ன நீங்கள் நான் செலுத்த போகிற கிரயம் ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான அப்பட்டமான தேவ வார்த்தை சொல்லுகிற உண்மையான சத்தியம்.
நீங்களும் நானும் கரையை செலுத்தணும் அப்படின்னா வாழ்க்கை இந்த வாழ்க்கை இல்லை, இதை மாதிரி 1000 வாழ்க்கையை நீங்கள் செலுத்தினா கூட தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு நாம் தகுதி பெற முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். கடந்த நாட்களில் ஹெலன் அப்படியே எபிஸ்டலாக இட்டு வந்தா, நான் வசனமாக இந்த ரோமரை போகலான்னு யோசித்தேன். ஆனால் அதற்கு ஒவ்வொரு வசனத்துக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 வாரம் வேணும். ஆகையினால் இது ஏறக்குறைய 7 வருஷம் அல்லது 8 வருஷம் வேணும். ஓகே, ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. இன்றைக்கு உலகத்தில் பாவமும் அக்கிரமும் அல்லது வேதனைகளும் கொள்ளை நோய்களும் மரணமும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவன் தான் அந்த கொள்ளை நோயை அனுப்பினார், தேவன் தான் தேவனுடைய கோபாக்கின, தேவன் இப்படி பண்ணாரு, தேவன் அதை பண்ணாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் மூலமாய், ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்போ மரணம் ஆளுகிறதற்கு தேவன் காரணர் அல்ல. ஒரு தெளிவான கூற்றுக்கு வந்துடுவோம். மரணம் ஆளுகிறதற்கு தேவன் காரணர் அல்ல. மரணம் ஆளுகிறதற்கு ஒருவன் மீறுதலினால ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய முப்பாட்டனாகிய ஆதாம் ஒருவன், அவன் தன்னுடைய மீறுதலினால தேவனை தள்ளிவிட்டதுனால, ஆண்டவரை தேவன் என்று தேவனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி பிசாசை தன் தேவனாக எடுத்துக்கொண்டதுனால, அவனுடைய ஒருவனுடைய மீறுதலினால மரணம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இது எத்தனை பேருக்கு ஒத்துக்கிற முடியும்னா, நிச்சயமா நான் சொல்றேன் 1000% ஒத்துக்க முடியும். 100 இல்லை, 1000% ஒத்துக்க முடியும். ஏன்னா அப்படிதான் மரணம் இருக்குது. ஆமாங்க, உலகத்தில் பாவம் இருக்குது, ஒத்துக்க முடியுது. ஒருத்தர் செஞ்ச மீறுதல் தான் ஆதாமுடைய பாவம். இன்றைக்கு நாம் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறோம்? பாவியாக தான் பிறக்கிறோம். பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். இவன் பாவம் செஞ்சதுனால பாவி இல்லை, பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறான். திரும்ப சொல்கிறேன், ஒருவனும் பாவம் செய்ததுனால பாவியாகிறது இல்லை, பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறான். சரியா விளங்கும்படி சொல்கிறேன். மாங்காய் காய்ச்சதுனால அது மாமரம் இல்லை, அது மாமரமாக இருக்கிறதுனால அது மாங்காய் வருது. மாங்காய் காய்ச்ச உடனே அது மாமரமாக மாறாது, அது மாமரமாக இருக்கிறதுனால அது மாங்காய் வருது. பாவியாய் பாவம் செய்ததுனால இந்த மரத்தில் மாங்காய் வந்துருச்சு, இன்னைக்கு மாமரமாக மாறிடுச்சு இல்லைங்க. அது நீங்கள் அதில் கனி பார்க்க முன்ன அதில் ஒரே ஒரு இலை மாத்திரம் தோன்றும் போது அது மாமரமாக தான் இருந்தது. அதனால தான் அதில் மாங்காய்கள் வருது. இப்போ ஒரு மனுஷன் எப்படி பாவம் செய்கிறான்? இன்னைக்கு குழந்தை பாருங்க, சின்ன குழந்தை, ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தை பாருங்க, அதை எடுத்து பின்னால் வச்சுட்டு அது காணாமல் போச்சு அப்படிங்கும். எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து இந்த ஏமாற்று வேலை கற்றுக் கொடுத்தது? யார்கிட்ட கற்றுக்கிட்டா? உள்ள இருக்குது. அந்த பாவியாய் அவன் பிறந்ததுனால பாவம் உள்ள இருக்குது. அதுல மரணம், அந்த பாவத்தினால மரணமும் ஆண்டு கொண்டு இருக்குது. தேவன் மரணத்தை மனுஷனுக்கு வைக்கல. தேவன் மனுஷனுக்கு மரணத்தை வைக்கல. அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு, ஆளுகையை வச்சிருந்தாரு. அவனுக்கு ஆளுகையை வச்சிருந்தார். தேவன் மனுஷனை உருவாக்குனதுக்கு முதல் முக்கிய நோக்கம் ஆளணுங்கிறதுக்காக. இன்னைக்கு ஆளணும் அப்படின்னாவே ஒரு அலர்ஜிக் ஆயிடுது. ஆளுறதா? நான் ஆளணுமா? நான் சொல்ல, நீங்கள் ஆளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் ஆளணும்.
நீங்கள் தான் ஆளணும். ஒருவேளை வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யார் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆளணும். நீங்கள் ஆளுகிறவர்கள். தேவனுடைய எண்ணம் நீங்களும் நானும் ஆளும்படியாகத்தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அவர் முதல் என்ன சொன்னார்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படிய மனுஷன் உருவாக்குவோமாக. அவன் என்ன செய்வான்? ஆளக்கடவர்கள். அவர்கள் ஆளக்கடவர்கள். தேவன் உருவாக்குற முதல் நோக்கமே ஆளுகிறது தான். அப்போது இந்த ஆளுகையை அவன் பிசாசுக்கு கொடுத்ததுனால அவனுடைய ஆளுகையில் என்னதான் இருக்குது? பிசாசோட ஆளுகையில் மரணம் தான் கிடைக்கும். பிசாசோட ஆளுகையில் கிஃப்ட் என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். ஒவ்வொரு ஆளுகையில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கிடைக்கும். அப்போது தேவனுடைய ஆளுகையில் நித்திய ஜீவன் இருக்கும். அதுதான் ஏசாயா தெளிவாக சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது பரிபூர்ண ஜீவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. அது கிறிஸ்துவனுடைய காரியம். ஆனால் பிசாசு கொடுக்குற கிஃப்ட்டு மரணம். ஏன்னா அவன் அதுக்கு தான் வந்திருக்கிறான். அவன் ஒரு நாளும் யாரையும் வாழ வைக்க முடியாது. அது அவனுடைய ரத்தத்திலே கிடையாது. அது அவனுடைய காரியத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா வசனம் தெளிவாய் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். தெளிவாக எழுதிங்க, வேறொன்றுக்கும் வரான். அப்போ வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவனால் வேற ஒன்றும் செய்ய. அது பிரதர் பிசாசு செஞ்சது பிரதர். அவனுக்கு பிசாசு அவனை ஆசீர்வதிச்சா பிசாசு ஆசீர்வதிக்க முடியாதுங்க. பிசாசு ஒருத்தனை ஆசீர்வதிக்க முடியாது. பிசாசு ஒருத்தனை உயர்த்த முடியாது. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான என்று வேறொன்றுக்கு வரான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏசாயா சொன்ன வார்த்தை நான் மாற்றி பேச முடியாது. அப்போ மரணம் எப்படி வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது? அது ஒருவனுடைய மீறுதல்னால நிச்சயமாக நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இதை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சா? எல்லாம் சரியாக புரிஞ்சாச்சுன்னா இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏன்னா இந்த லெவலை புரிஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம பார்க்க முடியும். ஒருவனுடைய மீறுதல்னால தான். ஒருவேளை ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான், அவனுக்கு யார் தேவனை தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அவன் எதுவுமே செய்யலை, அவன் மறுத்து போனான். இப்போ அவன் பாவியா நீதிமானா? பாவியாவே இதாக மறைக்கிறான். இதெல்லாம் $1,000,000 கொஷின். அவன் ஒன்றுமே செய்யலையா? ஒன்றுமே செய்யலை. ஆனால் என்னவாயிட்டான்? பாவியாக தான் பிறந்தான், பாவியாக தான் மறுத்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐயா நான் ஒன்றுமே செய்யலையா? ஐயா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஐயா, நீங்கள் பாவியாக தான் இருக்கீங்க. இது நான் சொல்கிறேன், ஏன் இயேசுவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அதுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னா, நான் ஒன்றுமே செய்யலை. ஒன்றுமே செய்யாததான் உங்கள் விஷயமே. இப்போ ஒன்றுமே செய்யலைங்கிறதுனால நீங்கள் நீதிமான் ஆயிட முடியாது. இங்கே இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இந்த பாவிங்கிற ஸ்தானத்திலிருந்து மாற முடியும். இதுதான் விஷயம். இதுக்கு தான் இன்றைக்கு காலையில் நம்ம பேசுகிறோம். பெரிய கிரையம் ஒன்றும் இல்லை, அவர் செலுத்துகிற கிரயத்தை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அதுதான் விஷயம். சரி, அப்படியானால் இந்த காரியத்தில் ஒருவனுடைய மீறல்னால அந்த ஒருவன் மூலமாக, அந்த ஒரே ஒருத்தன் மூலமாக தான், ரொம்ப 100 பேர் பாவம் செய்ய தேவையில்லை, 1000 பேர் பாவம் செய்யலை, அந்த ஒருத்தன் மூலமாகவே இன்றைக்கு மரணம் மொத்த உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்போ பவுல் இப்படி அழகாக எழுதாரு, ஆண்டு கொண்டிருக்க ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க அப்படின்னு ஒரு கமா போட்டு எடுக்காரு. அப்படின்னா இது அப்படி இருக்க, அப்போ இதை மாதிரி இன்னொரு காரியமும் நடக்குது. நியூட்டன்ஸ் லா என்னது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அப்போ அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனை இங்கே பவுல் ரொம்ப அழகாக எழுதாரு. இட் இஸ் நாட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், இது இதோட இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு எழுதாரு. அதான் இங்கே பேசுகிறேன் நான். ஆண்டு கொண்டு இருக்க, அப்போ ஒரு பிரமாணம் இங்கே ஆளுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிருபையினால பரிபூர்ணத்தையும், கிருபையினால பரிபூர்ணத்தையும். கிருபை அப்படின்னா இந்த கிருபையை வாங்கிறதுக்கு பாஸ்டர்
கர்த்தருடைய கிருபையை வேணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நான்லாம் 3 நாள் தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருந்தேன். ஹலோ, உங்கள் உபவாசம் கிரியை வராதுங்க, கூலி தான் வரும். நான் ஒரு காரியத்தை செஞ்சு அதை வாங்கினேன்னா அது கூலி. நான் இலவசமாய் பெற்றுக்கொள்கிறது கிருபை. எனக்கு தகுதியே கிடையாது. கிருபை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்லா புரியும் பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிருபை அப்படின்னா நல்லா தெளிவாக புரியும். ஏன்னா எதுவுமே படிக்கலை, எல்லாம் இது வரைக்கும் முட்டை மார்க்கு. ஆனால் 10th என்ன ஆயிடுச்சு? இப்போ ஆல் பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு கிரேடு வந்துருக்குது, ஒரு மார்க் ஷீட் வந்துருக்குது. இப்போது ஒரு சொல்லியிருக்காரு, 38 வருஷமாக ஒரு 10th எழுதுறாராமா. ஒருத்தர் 38 வருஷமாக எழுதி இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டார். கிரேஸ், இட்ஸ் கிரேஸ். திஸ் இஸ் வாட் கிரேஸ் இஸ். கிரேஸ் என்ன இப்படி தான். இப்போ கேட்கலாம் நீங்கள், என்னங்க அவர் என்ன படித்தார்? படிக்கவே இல்லை, யாரை பாஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ஏன் கிரேஸு. இதுதான் கிரேஸ். ஏன்னா இன்னைக்கு நான் நிஜமாவே இந்த தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா கிருபை என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரியம் செஞ்சாங்க பாருங்க. நிஜமாக சொல்கிறேன், கிறிஸ்தவ மக்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த இன்றைக்கு நம்ம அரசாங்கம் செஞ்சுருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு எதோ நினச்சிக்கிறாங்க, நான் இதை செய்யணுங்க, நான் அப்படி பண்ணணும். நீ பரீட்சை எழுத வேண்டாங்க, பாஸுங்க. நீங்கள் என்ரோல் பண்ணி தான் போதும். நீங்கள் நான் பரீட்சை எழுதுறேன்னு சொல்லி என்ரோல் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் பாஸ். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் வாயை சொன்னால் போதும், நீங்கள் நீதிமான் ஆகுறீங்க. இதுதான் கர்த்தருடைய சத்தியம். இதான் அதனால் சொல்றாரு, கிருபையின் பரிபூர்ணம். இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சது கிருபையினுடைய கிளிம்ஸ், அதாவது அதனுடைய ஒரு துளி, கிருபையினுடைய ஒரு சின்ன டேஸ்டர், ஒரு சின்ன டேஸ்டர். இதில் போனீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பெர்ஃப்யூம் ஷாப்பில் போனீங்கன்னா, பெர்ஃப்யூம்லாம் வாங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரிப் கொடுத்து அதில் அடிச்சு பார்த்து அப்படி பார்க்குறோம் இல்லையா, சின்னதாக மோந்து பார்க்குறோம். அது ஜஸ்ட் ஒரே ஒரு இதனோட டெஸ்டர், அவ்வளோதான். அது இட்ஸ் டெஸ்டர். அந்த டெஸ்டர் ஸ்ட்ரிப் மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு காமிச்சிருக்காங்க. அப்போது அதுவே அந்த டெஸ்டரை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெர்ஃப்யூமை வாங்குகிறோம். நான் சொல்கிறேன், இந்த டெஸ்டரே இவ்வளோ நல்லா இருக்குமாண்ணா, மொத்த டப்பாவை உங்கள் கையில், மொத்த கண்டெய்னர் உங்கள் கையில் கொடுத்தா இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் கர்த்தருடைய கிருபை வருது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் காட்டின விஷயம் சின்ன ஒரு கிருபையினுடைய ஒரு புள்ளி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கிருபையின் பரிபூர்ணம். The fullness of grace. The fullness of grace. It is not the glimpse of grace, it's the fullness of grace. கிருபையின் பரிபூரணம், கிருபையின் முழுமை. அதாவது எதையுமே நான் செய்யாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது கிருபையின் பரிபூரணம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். நீதியாகிய ஈவின் ரெண்டு காரியம் முக்கியமாக சொல்றாரு. ஒன்று கிருபையின் பரிபூரணம், இன்னொன்று நீதியாகிய ஈவின். அப்படின்னா நீதியாகிய ஈவின் பரிபூரணம். ஈவன் என்னது? ஈவு கிஃப்ட். ஈவு அப்படின்னா இட்ஸ் எ கிஃப்ட். நான் அதை அப்படியே ஆங்கிலத்தில் எடுத்து வந்துடுறேன். For if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace and the gift of righteousness shall reign in life by one Jesus Christ. The gift of righteousness. இப்போ கேட்குறேன், கிஃப்ட்டுக்கு எத்தனை பேர் விலை கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரணும்னா எவ்வளோ விலை கொடுத்தா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரும்? கிஃப்ட்டுக்கு எவ்வளோ விலை கொடுப்பீங்க? இப்போ உங்களுக்கு உங்கள் பர்த்டேக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வருது அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு என்ன விலை கொடுக்கணும்? நீங்கள் நானும் ஒரு விலையை கொடுக்க தேவையில்லை, அதை வாங்கின ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, அவ்வளோதான்.
gift பண்றவரு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. Gift is not free, gift is paid by someone else. அதான் சொல்றேன். Gift is not free. Please understand it. Gift is not free. ஈவு அப்படிங்கிறது இலவசம் கிடையாது. ஆனா யாரோ ஒருவர் நமக்காக அதுக்கு பே பண்ணி நமக்கு என்னமா வந்திருக்குது? கிஃப்டா வந்திருக்குது. தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கிஃப்ட் அப்படிங்கிறது இலவசம் கிடையாது. கிஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு இலவசமாக வந்திருக்குது. ஆனால் நமக்கு கிஃப்ட் பண்ற ஒருத்தர் அதுக்காக ஒரு பெரிய பிரைஸ் பே பண்ணியிருக்காரு. என்ன நீதிமானம் நீங்க இலவசமாக ஆயிட முடியுமா? நான் ஆக முடியாதுங்க. somebody has paid it. அதுதான் நான் சொல்றேன். somebody has paid it. யாரோ ஒருவர் அதற்காக ஒரு பெரிய கிரயம் செலுத்தி இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு காரை கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு விலையுயர்ந்த காரை கிஃப்ட் எனக்கு இலவசமாக கிடைச்சதுங்க. உங்களுக்கு இலவசமாக கிடைச்சது உண்மை. ஆனால் உங்களுக்கு கொடுத்தவர் அதற்காக பெரிய தொகையை செலுத்தியிருக்காரு தெரியுமா? இந்த வசனம் அப்படியே சொல்லுது, உங்களுக்கு இலவசமாக கொடுக்கும். அப்போ நீங்கள் நான் எவ்வளோ பே பண்ண போகிறோம்? நீங்கள் நான் ஒன்றும் பே பண்ண போகிறதில்ல. we got it as gift. I got it as gift. Somebody say I got it as gift. I got it as gift. எனக்கு அது ஈவாய் பரிசாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி என்கிறது நான் செஞ்சதுனால இல்லை, எனக்கு அது பரிசாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் ரெண்டு ஃபுல்னஸ். ஒன்று கிருபையின் பரிபூர்ணம், இன்னொன்று நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம். the fullness of gift. அந்த கிஃப்டோட ஃபுல்னஸ், அந்த நீதி உங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய பேக்கேஜாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீதி அப்படிங்கிறது ஏதோ நான் நீதிமானுங்க நான் அப்படி வரேன் இல்லை. நீதி அப்படிங்கிறது கிரேட் பேக்கேஜ். அது ஒரு பெரிய பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் எல்லாமே இருக்குது. அதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேட்ஜெட், ஒரு லேப்டாப் உங்களுக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ அவங்க என்ன கொடுக்குவாங்க? லேப்டாப்பில் என்னென்ன கொடுக்கணும்? இந்தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க லேப்டாப்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து அந்த லேப்டாப் மட்டும் கொடுத்து போயிட்டார். என்ன இருக்கும் அதில்? அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 2 நிமிஷத்தில் அதில் ஒரு சார்ஜெலாம் முடிஞ்சிடும். ஒரு சார்ஜர் வேணும். அப்போ அதில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணால் பிளாங்க் ஸ்க்ரீன் தெரியும், அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதில் ஓஎஸ் கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்த என்ன தான் கொடுத்துருக்காரு? லேப்டாப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொடுத்துருக்காரு. அதில் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, எந்த சாஃப்ட்வேரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன், ஒரு கீபேட், இவ்வளோதான் இருக்குதுன்னு வைங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கிஃப்ட் கிடைச்சதுங்க, எனக்கு லேப்டாப் கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இன்னைக்கு நான் சொல்ல நிறைய பேர் நீதி எப்படி தான் எடுத்துக்கிறாங்க. நான் எடுத்துக்கிட்டேன், பட் யூ கேனாட் யூஸ் இட். யூ ஜஸ்ட் கேன்ட் யூஸ் இட். இட்ஸ் ஆஃப் மியர் நோ யூஸ். இட்ஸ் மியர் நோ யூஸ். எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் இயேசு ஆண்டவர் அதை அப்படி கொடுக்காம அது என்னமா பண்ணியிருக்காராமா? நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம், ஃபுல்னஸ். He has given you everything included. பாருங்கள், உங்கள் லேப்டாப் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேணும்? அதில் ஓஎஸ் வேணும், அதில் மற்ற யூஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் வேணும், ஆஃபீஸ் வேணும், வேறு என்னென்ன வேணுமோ எல்லாம் அதில் வேணும். அதுக்கான சார்ஜர் வேணும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மேனுவல் வேணும், எல்லாத்தையும் சேர்த்து. அதனால தான் அந்த பேக்கேஜ் அவன் பேக் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் என்ன இருக்குது? திஸ் பேக்கேஜ் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். எதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இதில் இந்த ஓஎஸ் இருக்குது, இதில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, இதில் ப்ளூடூத் இருக்குது, இதில் வைஃபை அக்சஸ் பண்ண முடியும், இல்லை நீங்கள் X5 அக்சஸ் பண்ண முடியும், என்ன 5 அக்சஸ் பண்ண முடியுமோ எல்லாம் அதில் லோகோவாக படம் போட்டு அதை வச்சுருக்காங்க. இட்ஸ் ஃபுல்னஸ். தட்ஸ் ஃபுல்னஸ். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இல்லாமல் கிடைக்கும், லேப்டாப் கிடைக்கும், ஓஎஸ் நீங்கள் தனியாக வாங்கணும்.
ஆனால் தேவன் கொடுத்ததுல அவர் சொல்றாரு நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம். எல்லாம் ஃபுல்லி பேக்டு, ஃபுல்லி பேக்டு. நீங்கள் அதில் நீ ஒரு ஆல்ட்ரேஷனாக பண்ண தேவையில்லை. நீங்கள் அதனால் ஒன்றும் நீங்கள் பண்ணவே வேண்டாம். இட் இஸ் அது உங்களுக்கு அப்படியே முழுசாக கொடுக்கப்பட்டிருக்குது. இட்ஸ் அ ஃபுல்னஸ். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். என்னய்யா இது எப்படி? இதுதான் இன்னைக்கு $1,000,000 கொஸ்டின்ங்க. அது எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாலும் முடிஞ்சது, ரைட், ஓகே. அதுக்காக நான் ஒன்றும் செய்ய வேண்டாமா? நான் ஒன்றும் செய்ய வேண்டாமா? அது எப்படி உங்களுக்கு வரும்? வித்தவுட் பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். அது எப்படி உங்களுக்கு வரும்? நான் பாவியா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்? ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே செய்யலையே. ஆனால் பாவியா ஆகிட்டேன், பாவியா பிறந்தானே, ஒன்றுமே செய்யலை. அப்படிதான், நீங்கள் ஒன்றுமே செய்யலை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அதாவது எந்த ஆளுகையை ஏதேனில் மிஸ் பண்ணமோ அந்த ஆளுகை மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. இதுதான் விஷயம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த ஆளுகையை ஏதேன் தோட்டத்தில் இழந்தோமோ, என்னிடத்தெல்லாம் அந்த ஆளுகையில் எதெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்கிறோம். தட்ஸ் ஃபுல்னஸ். எதெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு லிஸ்ட் பண்ணுவோம். ஆதாம் எதெல்லாம் இழந்தான்? தயவுசெய்து ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட லிஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே எங்கள் குடும்பத்தின் மக்களோட லிஸ்ட் பண்ணுறோம். அப்படியே எங்களோடு சேர்ந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொல்ல உங்கள் குடும்பத்தின் மக்களோட கூட இங்கே உட்காந்து ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏதேன் தோட்டத்தில் எதெல்லாம் இழந்தோம், ஆதாம் எதை இழந்தான், எதெல்லாம் இழந்தான்னு நீங்கள் எழுதுறீங்களோ, நான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். எதெல்லாம் இழந்தான்னு உங்களுக்கு வெளிப்பாடு உண்டாயிருக்குதோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது எவ்வளோங்க? அதிக நிச்சயமாமே. நீங்க பாவிங்கிறது எவ்வளவு நிச்சயமோ, பாவியாய் பிறந்தது எவ்வளவு நிச்சயமோ, அதை காட்டிலும் அதிக நிச்சயம் ஆளுவீர்கள் என்பது. சொல்றேன், நீங்கள் இதுவரைக்கும் பாவி பாவி பாவின்னு சொல்றது எவ்வளவு நிச்சயமோ அதை காட்டிலும் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவரோடு கொடுத்த கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆளுவது அதிக நிச்சயம். சரி, இன்றைக்கு இதே இடத்துல எப்படியே நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோம். எதெல்லாம் இழந்தான்? ஜீவனை இழந்துட்டான். வெரி குட். ஜீவனை இழந்தான், தேவனோடு கூட ரைட், அந்த ரிலேஷன்ஷிப், தேவனோடு கூட இருக்கிற உறவை இழந்தான். வெரி குட். சரி, இப்போ அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? திரும்ப உறவை புதுப்பிச்சுக்கலாம். ஏதேன மரணம் இருந்துச்சா இல்லையா? ஏதேன மரணம் இருந்துச்சா? பை டிஃபால்ட் ஏதேன மரணம் கிடையாது. அப்போ ஆள் ஒன்று என்ன பண்ண முடியும்? திரும்ப என்ன இப்போ எங்கே போகலாம்? திரும்ப மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நாம் மரணத்தையே காணாத ஒரு வாழ்க்கையை கூட வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ப்ரொவிஷன் தந்திருக்குது. நீ விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இது ஒரு பெரிய டிபேட் பாருங்க. ஓ, சாவாம என்ன? அதாங்க சுவிசேஷமே. நீங்கள் சாகாமல் இருக்க முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் பாவத்தினால மரணத்தை வாங்கிக்கிட்டான். இவருடைய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நம்ம என்ன பண்ண முடியும்? திரும்பி ஏதேனுடைய எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த டாபிக் நம்ம இந்த மரணம் ஜீவனுக்கு முன்னால் மீதி சின்ன குட்டி குட்டி டாப்பிக்காக வருவோம், குட்டி குட்டியாக வருவோம். அங்கே என்ன இல்லை? தரித்திரம் இல்லை. ஏதேனில் என்ன இருந்துச்சு? அபண்டன்ஸ். ஏதேனில் ஏராளம், ஏராளம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்லைனில் பார்த்துருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன், ஏராளம் ஏராளம் உண்டாயிருந்தது. பார்ப்போம் எப்படிப்பட்ட ஏராளம்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் பார்த்துடலாம்.
அங்கே எப்படி இருந்ததாமா, ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் இருக்காங்க. ஏதேனில் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கலைங்க, இன்னும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை. குழந்தை பிறக்க முன்னையே 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கு எத்தனை ஆறு இருந்தது? 4 ஆறு இருந்துச்சு. 4 ஆறு இருந்துச்சு. 4 ஆறு 2 பேருக்கு 4 ஆறு. ஏங்க இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையா? 2 பேருக்கு 4 ஆறு. அபண்டன்ஸ். தேவன் சார் இப்படித்தான் இதுதான் நான் விரும்புகிற சிஸ்டம். அப்போ ஒரு மனுஷனுக்காக 2 பேருக்காக, அதாவது ஒரு குடும்பத்துக்காக, ஒரு ஜோடிக்காக தேவன் 2 ஜோடி ஆடுகளை வச்சிருக்காரு. ஒரு ஜோடி மனுஷனுக்காக 2 ஜோடி ஆடுகளை வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஆறுக்காக, ஒரு ஆத்துக்காக 2 மாநிலம் சண்டை போட்டுக்குதுங்க. ஒரு ஆத்துக்காக 2 மாநிலம் சண்டை போட்டுக்குது. தேவனுடைய திட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு 2 ஆறு இருந்துச்சு. ஆதாமுக்கு 2 ஆறு, ஏவாளுக்கு 2 ஆறு. அது எவ்வளோ பாருங்க. எனக்கு அதில் இன்னொன்று பிடிச்ச வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம் 10 வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நதி, அதாவது அந்த மூல வார்த்தையில் என்ன சொல்ற, நதி அப்படிங்கிறது ஒரு ஊற்று, சோர்ஸ். அது அந்த ஊற்றிலிருந்து பிரிஞ்சு 4 நதிகள் ஆயிடுச்சு, 4 ஆறுகள் ஆயிடுச்சு. 4 பெரிய ஆறுகள். கர்த்தருடைய வார்த்தை நம்ம தெளிவாக வாசிக்க வேண்டியா இருக்குது. 4 பெரிய ஆறுகள், சின்ன ஆறுலாம் கிடையாது, பெரிய ஆறு. இந்த 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்து ஓடிச்சாமா. அப்போது தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குமானால், இன்றைக்கு நான் ஏன் தேசத்தை குறித்து மாத்திரம் கவலைப்படுறேன், ஏன் தேசத்தை குறித்து மாத்திரம் நான் கன்சர்னாக இருக்கிறேன், அக்கறைப்படுறேன். தேவன் ஒருவேளை தேவன் இப்படிப்பட்ட திட்டம் வச்சிருக்காருன்னா, இந்த தேசத்துடைய 138 கோடி மக்களும் இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆளும்படியான ஆளுகை எடுத்துக்கொள்வார்களானால், தேசத்தில் ஒரு நாளும் தண்ணீருக்கு குறைவே இருக்காது. தேசத்தில் தண்ணீருக்கு குறைவே இருக்காது. இல்லைங்க, அது எர்த் வார்மிங், குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் கிடையாது, எந்த வார்மிங் கிடையாது. எல்லா வார்மிங்கும் மேலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாய் தேவையான அளவுக்கு மேலே தண்ணீரை கொடுக்க முடியும். நாம் ஆள முடியும். இன்றைக்கி நம்ம கையில் நாம் ஆளுகை பிசாசு கொடுத்ததுனால, இப்போ நம்ம ஒரு தமிழில் சொல்லுவாங்கள்ல, காஞ்சி கட்டது பாதி, பேஞ்சு கட்டது பாதி. காஞ்சி கட்டது பாதி, பேய்ந்து கட்டது, அதாவது தண்ணீர் இல்லாமல் கெட்டு போனது பாதி, வெள்ளத்தில் மூழ்கி போனது அடுத்த பாதி. என்ன ஆளுகையை நம்ம என்ன கொடுத்துட்டோம்? பிசாசு கையில் கொடுத்துட்டோம். பிசாசு கையில் கொடுத்தோம். அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க, ஆளுகை தெரியாது. அதனால ஒரு பக்கம் காஞ்சி போகுது, ஒரு பக்கம் வெள்ளத்தில் போகுது, இந்த 2 பக்கத்துலையும். ஆனால் தேவன் சார் நீங்கள் ஆள முடியும். இன்றைக்கு சபை, கிறிஸ்துவின் சபையாகிய நீங்களும் நானும் ஆளுகை எடுத்துக்கொள்வோமானால், தேவன் வைத்திருந்த விதமாய் 4 பெரிய அதாவது 2 பேர்த்துக்கு 4 ஆறு. அப்போ இந்தியாவில் எத்தனை ஆறு இருக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 138 கோடி பேருக்கு எத்தனை ஆறு இருக்கணும்? எத்தனை ஆறு இருக்கணும்? அத்தனை ஆறுகள், அத்தனை ஊற்றுகள், அத்தனை எல்லாம் செழிப்பாய், அபண்டன்ஸ், ஏராளம். இந்த தேவன் ஏராளத்தின் தேவன். ஏதேன் இருந்தது ஏராளம். அப்போ ஆளுகை எப்படின்னா ஏராளம்னு அர்த்தம். இந்த ஏராளத்தை நீங்கள் நானும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது அதுக்கு அடுத்தது வேற என்ன இருந்தது? அங்கே வியாதி, என்னென்ன வியாதி இருந்துச்சு? அங்கே கொரோனா வந்துருக்குமோ? ஏதேனில் கொரோனா இருந்துச்சா இல்லையா? ஏதேனும் இருந்திருக்குங்க, கொரோனா இருந்திருக்கும், ஆனால் குறைஞ்சிருந்துருக்கும். குரங்கு இருந்திருக்கு, கொரோனா இல்லை. நான் சொல்கிறேன், ஏதேனில் வியாதி அப்படிங்கிற பேர் முதலாக இல்லை. பேர் கூட இல்லைங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன்,
இந்த இயேசுவை அவர் காட்டுகிற விதமாய் இப்படி ஏற்றுக்கொண்டால், இயேசுவை கரையத்துக்கு வாங்கணும்னு நினச்சோன்னா ஒரு நாள் முடியாதுன்னு வசனம் சொல்லுது. காட்டிடுறேன். கலாத்தியர் 5 அதிகாரம். என்ன? ஓ அப்படின்னா நாங்கள் தானே செய்கிறோம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் வரல? அதுக்கு தான் காட்டுறேங்க உங்களுக்கு. நாங்களாம் காலையில் இருந்துச்சு ஜெபம் பண்ணுறோம்ல, ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி நீங்கள் பிரசங்கம் பண்ணுற மாதிரிலாம் வரல, ஏன் பண்ணாங்கன்னு இங்கே வசனம் சொல்லுது. கலாத்தியர் 5 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால், அதாவது நீங்கள் உங்கள் கிரியைகளை மேன்மைப்படுத்தி கொண்டால், நாங்கள் அதை செய்கிறோம், எங்கள் சபையில் நாங்கள் இப்படி கலட்டுறோம், நாங்கள் இதை செய்கிறோம், இதை மாற்றோம், இதை கலட்டுறோம். உங்கள் கலட்டினால மாட்டினதுனால எதிலும் ஆக போகிறதுல வசனம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு போச்சா? அஸ்திவாரமாக ஆடி போச்சே. கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. தயவுசெய்து தெரிஞ்சுங்க. ஏன் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு? நான் இவ்வளோ வருஷம் நான் ஆலயத்தில் இருந்தேன், நான் ஆலயத்தில் மணி வாங்கி கொடுத்தேனே, ஆலயத்தில் அதை பண்ணேனே, இதை பண்ணேனே, எது எனக்கு நடக்கிறதே, ஏன் குடும்பத்தில் ஏன் நடந்துச்சு? அதையோ ஹலோ ப்ளீஸ், வசனம் சொல்லுதுங்க, கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. நீங்கள் மணி வாங்கி கொடுத்ததுனால பிரயோஜனம் இராது. உங்களுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய எண்ணத்தை மாற்ற வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. எண்ணங்களை மாற்ற வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனம் வராது. ரைட், அடுத்தது பார்ப்போம். அதே அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிருபையை விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். என்னங்க இது? நியாயப்பிரமாணத்தினால நாங்கள் இப்படி ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயப்பிரமாணம் பாருங்கள். நாங்கள் இந்த தேதியில் இந்த கிழமையில் இத்தனை மணிக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் வச்சுருந்தா அதனால் ஒரு பிரயோஜனம் வராது. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, அஸ்திவாரமே போயிடுச்சு. கிறிஸ்துவை விட்டு பிரிந்தாச்சுன்னா அப்புறம் எப்படி கிறிஸ்தவ மார்க்கம்? கிறிஸ்து இல்லாத மார்க்கம் எப்படி கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்க முடியும்? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்தீர்கள். இன்றைக்கி அநேகர்கள் நான் நினைக்கிறேன், நான் இன்றைக்கு ஒரு சிலருக்கு தெளிவாய் ஆவியானவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தெளிவான பதில்களை ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரியைகளை மேன்மைப்படுத்தி ஒரு பிரயோஜனம் இராது. நம்ம ஆள முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனம் உண்டாயிராது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துவை விட்டுட்டா, கிறிஸ்துவை விட்டு பிரிந்துனா என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது சும்மா நீங்கள் நானும் வேணால் வாழ சொல்லலாம், ஏன்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் தெளிவாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறதுனால என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிறிஸ்து உங்களோடு என்னோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டாயிருக்கும்னு கற்று சொல்கிறார். அதான் முக்கியமான விஷயம். கிறிஸ்துவோடு கூட இருந்தால் மட்டும்தான் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை நாம் செய்ய முடியும். மார்க் 16 அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுது. மார்க் 16, தயவாய் இந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்தார். ஐயா, நீங்களும் நானும் கிரியை நடப்பிச்சா அந்த கிரியை வீணு. கர்த்தர் செய்கிற கிரியை தான் என்ன பண்ணுமாமா? கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் நம்மோட கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறவர் அவர், நம்முடைய கிரியை அல்ல. நம்முடைய கிரியை ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் ஒரு பிரயோஜனம் வராது. ஆளணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது,
உங்கள் கிரியையை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் சபையில் இப்படி இருக்கிறேன், ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணதில்லை. ஐயா நான் கூட எனக்கு கூட இப்படி நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா. கிறிஸ்துவனால ஒரு பிரயோஜனம் உண்டாயிராது. எனக்கு பிரயோஜனம் இல்லை வசனம் சொல்லுதையா பிரயோஜனம் இல்லைன்னு. நான் இத்தனை நாள் செஞ்சேங்களே, ஏங்க என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு, ஒரு பிரயோஜனம் இருக்காதுன்னு கர்த்தரே சொல்லியிருக்காருங்க. நான் ஒன்றும் சொல்லலை, வசனம் சொல்லுது. என்னுடைய கிரியையினால நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், எதை பண்ணியும் பிரயோஜனம் வராது. நான் ஒன்றுமே பண்ணலை, அப்பயும் பிரயோஜனம் வராது. ரெண்டு காரியத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் இதை பண்ண அதை பண்ணணும்னு சொன்னவங்களாலையும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் கிறிஸ்துவனால ஒரு பிரயோஜனம் வராது. நான் சும்மா தானே இருந்தேன், நான் ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் பண்ணாதனாலே உங்களுக்கு பிரயோஜனம் வராது. அப்போ எதை பண்ணணும்? நீங்கள் பண்ணவும் தேவையில்லை, நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் பண்ணுனதை நீங்கள் ஏற்றுக்கணும், அதான் விஷயம். 3 காரியம் பண்ண சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் பண்ணதை நானும் பண்ணதை மேன்மைப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. 2வது, நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ 3வது என்ன தான் செய்யணும்? இன்னொருவர் இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததை, அந்த கிஃப்ட் அவர் பெரிய கிரயம் செலுத்தி கொடுத்துருக்காரு, அந்த கிஃப்டை எடுத்துக்கிறது தான் ஆளுகையின் காரியம். அப்போ தான் நான் ஆள முடியும், அப்போ தான் நீங்கள் ஆள முடியும். இன்னும் சரியா ஒரு சிலருக்கு என்ன புரியலன்னா தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு சாதாரண ஒரு ரிலேஷனில் வர்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாகனம் தேவையாக இருக்குது, ஒரு பைக் அல்லது ஒரு கார் தேவையாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் 1000 ரூபா கொடுத்துட்டேங்க, நான் 1000 ரூபா கொடுத்துட்டேன். உங்கள் 1000 ரூபாவில் கார் வாங்க முடியாது, என்ன வாங்க முடியாது? பைக் வாங்க முடியாது. 1000 ரூபா வச்சு சைக்கிள் கூட வாங்க முடியாது. சூப்பர். உங்கள் 1000 ரூபா வச்சு ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாது. அப்போது நான் 1000 ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கெட் இப்படி தான் சொல்லிட்டு இருக்குது. நான் 1000 ரூபா கொடுத்தேன் பிரதர், நான் 1000. ஐயா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் நான் சரி நீங்கள் சொன்னீங்கல்ல 1000 ரூபா வச்சு சைக்கிள் வாங்க முடியாதுன்னு, இது கார் வாங்க முடியாதுன்னு, அதனால் நான் 1000 ரூபாய் கொடுக்கல, சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டேன். இப்போ சைக்கிள் கார் வருமா உங்கள் வீட்டுக்கு? உங்கள் வீட்டுக்கு காரு இப்போ வந்துடுமா காரு? நீங்கள் 1000 ரூபா கொடுக்கலங்க, அதான் நான் சொல்லிட்டேன் 1000 ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்க முடியாது. சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் நான் 1000 ரூபாய் கொடுக்கல, விட்டுட்டேன். அப்படியே கார் வருமா? வராது. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொண்டு வந்திருக்காரு. வீட்டை திறந்து கதவை திறந்து இதை காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காரு. காலிங் பெல் அடிச்சிட்டு நிற்கிறாரு. காலிங் பெல் அடிச்சிட்டு நிற்கிறாரு. கதவை திறந்து வாங்கிக்கங்க, கதவை திறந்து வாங்கிக்கங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ இந்த வார்த்தையை கேட்டுருக்க வேலை இல்லை. உங்கள் வீட்டுக்கு முன்னால் அவர் காலிங் பெல் அடிச்சிட்டு நிற்கிறார். உங்கள் வீட்டுக்கு முன்னால் அவர் காலிங் பெல் அடிச்சிட்டு நிற்கிறாரு. அவர் பேர் இயேசு. அவர் பேர் இயேசு. சாரி, நான் வாசலில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ரிசீவ் இட், அவ்வளோதான். ஐயா இது யார் பே பண்ணா? யாரோ ஒருத்தர் பே பண்ணிட்டாருங்க. சரி, ஒருவேளை இன்றைக்கு காலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து, அமேசான்லேருந்து அல்லது ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஏதோ வந்து பெல்லட்ஸ் வந்தோன்னே திடீர்னு உங்களுக்கு ஒரு பார்சல் வருது. என்னங்க வந்திருக்குது, யார் பே பண்ணா தெரியலங்க, யார் பே பண்ணான்னு தெரியல, ஆனால் ப்ரீபெய்டுங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த ஒரு ப்ரீபெய்டு அற்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் here is a God, here is a person that is knocking at your door right now. இன்றைக்கு உங்களுக்காக ஒருத்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய பேக்கேஜ், கிருபையின் பரிபூர்ணம், the fullness of grace is just
The fullness of grace is waiting for you right at your doorstep. Friend, just please accept it. Let me tell you, just by your doing, you can't receive anything. Next thing is, okay, Pastor, you say you cannot receive anything just by my doing. In that case, I keep quiet. No, even by keeping quiet, you cannot receive anything. The thing is, somebody is waiting at your door with a great gift. That is the fullness of grace and the fullness of the gift of the righteousness. The fullness of the gift of righteousness. Just unlock your door. Just unlock your door. Open and receive it. Friend, this is the time for you. இன்றைக்கு இதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நீ எடுத்துக்கங்க. அப்படியானால் அப்படி எடுத்துக்கொள்வோமானால் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஜீவனை அடைந்து you receive the gift. You receive the gift. Fine. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெளியே கிஃப்டாக வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்தாங்க யாரோ உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. யார் பே பண்ணா எனக்கு தெரியலங்க, யாரோ உங்களுக்கு சொந்தக்காரங்க தான், யாரோ பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னன்னே தெரியல, எதுக்கு நம்ம அப்படியே பத்திரமா வச்சுருப்போம். நிறைய பேர் இப்படி தான் வாங்கி என்ன பண்ணுறாங்க, பத்திரமா யாருன்னு தெரியலங்க, எதுக்குன்னு தெரியல, எதுக்காக அனுப்புகிறாங்களோ. இப்போ உங்களுக்கு ஒரு கார் அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்புவாங்க? காரை வாங்கி நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? காரை வாங்கி என்ன பண்ணுவோம் நம்மலாம்? காரை எடுத்து ஓட்டணும்ல. ஒரு காரை கிஃப்ட் எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல, அது அப்படியே அதனால் அப்படியே வச்சுருக்கிறேன். அது நீங்கள் வாங்கிக்கணுங்க. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கார் வருது. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு காரே வராது, கவலைப்படாதீங்க. அனுப்புகிறவர் ரொம்ப புத்திசாலி. அனுப்புகிறவர் ரொம்ப புத்திசாலி. அவர் முன்னமே உங்களுக்கு அதுக்கான லைசன்ஸை கொடுத்து தான் காரை கொடுக்காரு. காரை ஓட்ட தெரியாதவனுக்கு அவர் காரை கொடுக்கறதில்ல. நீங்களும் நானுமே இப்போ நான் என் மகன்கிட்ட கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் அவன்கிட்ட பைக்கோ டூ வீலரோ எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஓட்டுவான், எனக்கு தெரியும் ஓட்ட முடியும்னு, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவன் லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா அன்புள்ள தகப்பன், ஒரு அன்புள்ள தகப்பன் அப்படி தான் செய்கிறான். நானே என் பையனை குறித்து இவ்வளோ அக்கறையாக இருப்பேன், தேவன் அதை விட ரொம்ப அக்கறை உள்ள இருக்கார். அடுத்த வாரம் லைசன்ஸ் பார்க்க போகிறோம். குட். ஏன்னா எதெல்லாம் செய்யலாம், நமக்கு எதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆளுகையில். அப்போது இந்த ஆளுகை அதை எடுத்து என்ன பண்ணணும்? இப்போது அந்த கிஃப்ட் அனுப்பினவர் உங்களுக்கு கார் அனுப்பியிருக்காரு, வந்தாச்சு, கார் வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டில் வந்து இறக்கி வச்சுட்டாங்க. ஒரு பெரிய ட்ரக்கில் கொண்டு வந்து உங்கள் காரை இறக்கி வச்சு உங்கள் கீயை கொடுத்து, சார் இது உங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோமா? இல்லை, வாங்கிக்குவோம். வாங்கி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அல்லது ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஹலோ, என்ன சொல்லுவோம் நம்ம? ஹலோ, நான் உங்களுக்கு கார் அங்கிள், தேங்க்யூ. என்னப்பா கார் ஓட்டி பார்த்தீங்களா? இல்லை, அது யாருக்குன்னு தெரியல, அதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது யாருக்குன்னு தெரியல, சும்மா அப்படி வச்சுருக்கோம், நாங்கள் இன்னும் அந்த டேக் கூட பிடிக்கல அப்படின்னா, நிச்சயமாக நம்மளும் அப்படி செய்ய மாட்டோம். அவங்களுடைய என்ன பண்ணுவோம், முதல்ல தடன்னு பிரித்து உடனே எல்லாம் பண்ணி அவன் அந்த இவங்ககிட்ட கேட்போம், எப்படிங்க என்னென்ன இதுக்கு பட்டனில் இதில் இங்கே இருக்குது, இது எப்படி பண்ணணும் சார், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இது பண்ணணும் அப்படி பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். எல்லாம் தெரிஞ்சு சரி ஓகே நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன செய்கிறோம், ஒரு ரவுண்டு போனோடனே ஆசை நிற்கிறது இல்லை, திரும்ப இன்னும் கொஞ்சம் லாங் டிரைவ் பண்ணலாம். யூ டூ இட், நான் சொல்கிறேன். அப்போது அந்த 2 நாள் கழித்து அவர் ஃபோன் பண்ணுறாருன்னு வைங்க, என்ன பண்ணீங்க பிரதர், மகள என்ன பண்ண அப்படின்னா, அங்கிள் தேங்க்யூ, நான் இவ்வளோ தூரம் போயிட்டது. அப்படியா, எப்படி இருந்தது வெஹிக்கிள்? ரொம்ப நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் கொடுத்தவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். குட், யூஸ் இட் ஃபார் அ குட் பர்பஸ். ஆளுகையை தேவன் நமக்கு அப்படி ஒரு ஜீவனை
நீதியாகிய ஈவை கொடுத்துருக்காரு. That's a gift of righteousness. That's a gift of righteousness. You receive a gift. It's a gift of righteousness. You receive that gift. Take that gift for you. Use it. Friend, I'm telling you, unless you use that, the one who has gifted you will be grieved. இன்றைக்கி அதை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா திரும்ப ஆள முடியாது. அதை உபயோகப்படுத்தலைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ ஆளுகை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. ரிசீவ் இட். முதல்ல இப்போ ஆளுகைக்கு என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? 3 காரியம் சொன்னேன். முதல்ல என்ன செய்யலாம்? நம்ம கிரியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக நான் எடுத்துக்கணும், நம்பிக்கணும். என்னோட 1000 ரூபா வச்சு நான் என்ன பண்ண முடியாது? கார் வாங்க முடியாது. இந்த 1000 ரூபா அதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஹலோ, கார் மேட்டு கூட வாங்க முடியாது. காருக்கு மேட் கூட வாங்க முடியாது. நம்ம 1000 ரூபா வச்சு நம்மளுடைய இதை வச்சு அது ஒன்று கூட வாங்க முடியாது. ஓகே, ஃபைன். அப்போ ரெண்டாவது, நான் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னாலும் ஆளுகையை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, அவர் கொடுத்த அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் ஆளுகை எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி தான் ஆளுகை நமக்கு வருது. இன்றைக்கி இந்த 2 கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. நான் செஞ்சேன், நான் பண்ணினேன். சரி, நான் சொல்கிறேன், யாரும் இல்லைங்க. நான் ஏறக்குறைய 38 வருஷமா நான் ஞாயிற்றுக்கிழமை உப்பு கூட வாங்க மாட்டேன், உப்பு இல்லைன்னா கூட உப்பு இல்லாமல் திம்பேன், இப்படி ஒரு பெரிய சட்டமெல்லாம் பேசியிருந்திருக்கிறேன். வாழ்க்கையை வீண் பண்ணியிருந்திருக்கிறேன். இந்த கேட்டகரியில் நான் ஒரு சில நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 ஏறக்குறைய 38 வருஷங்கள் வீண் பண்ணியிருந்திருக்கிறேன். நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணுவேன், நான் ஒரு நாளும் சபைக்கு நான் மிஸ் பண்ணதில்லை, நான் இப்படி பண்ணதில்லை. நான் சாகணும்னு சொல்கிறார். நான் செத்துட்டா சரியாக இருக்கும். 2வது கேட்டகரி, கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம், நான் ஒன்றுமே பண்ணலை, பேசாமல் விட்டுடலாம், நான் எதுக்கு இதை செய்யணும், அப்புறம் நான் பேசாமல் விட்டுடலாம். இந்த கேட்டகரியிலும் ஆள முடியாது. 3வது, நான் ஒன்றும் செய்யலை, என்னால் ஒன்றும் முடியாது, ஆனால் எனக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில் பெரிய கிரயத்தை செலுத்தி எனக்காக ஒரு ஈவை எனக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஈவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வாரத்தில் இந்த ஆளுகை எப்படி ஆள போகிறோம், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த வாரத்தில் இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணிக்கிறது எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். The gift, you need not to pay for it. It's already been paid. It is prepaid. It is prepaid before 2000 years. அது உங்களுக்காக எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னமே பே பண்ணப்பட்டிருக்கிறது. The payment is not in dollars, it is not in Indian rupee, it is not in Canadian dollar, it is not in Japanese yen. It is paid by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த ஜீவன் நமக்காக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. இது நெவர் எக்ஸாஸ்டிங் பேமெண்ட். இந்த பேமெண்ட் ஒரு நாளும் இன்வாலிட் ஆகவே ஆகாது. Somebody have paid for you. This gift, somebody have paid for you. உங்களுக்காக ஒருவர் ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இந்த கிஃப்ட் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப இலவசமாக நமக்கு வந்திருக்குது. இலவசமாக ஒன்று நம்ம செய்ய தேவையில்லாமல் ஜஸ்ட் கதவை திறந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த கிஃப்ட்டுக்கு பின்னால் பெரிய பேமெண்ட் இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த ரோமர் புத்தகத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க போகிறோம். ரோமர் புத்தகத்தை பார்க்குறோம், இதில் இந்த பேமெண்ட்டை பார்க்க போகிறோம். அதை எப்படி, இந்த கிஃப்டை எப்படி யூஸ் பண்ணுறது, 2 முக்கிய காரியங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். அடுத்த வாரத்தில் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் சண்டே, தி சேம் டைம், perhaps
by 11 Indian time, 11 a.m. in Indian time. Please join us to understand how to use this gift. How to use this gift and reign. How to use this gift and reign. The next thing is, what is the cost paid for this gift? Two great things we are going to learn. Please stay tuned with us. God bless you. God bless you. Let me pray for you. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆளுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கதவை திறக்கும்போது, இன்றைக்கு அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு கதவை தட்டி கிஃப்ட் எடுத்துக்கங்க. கதவை அவர் திறந்து கிஃப்ட் எடுத்துங்க. அவர் கதவை தட்டிகிட்டே இருக்கார். உங்கள் காதை கொஞ்சம் கூர்மைப்படுத்துங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குது. உங்கள் இருதயத்தில் ஒரு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குது. He keeps ringing the bell right in your heart 24/7. 24/7. The bell at your heart is ringing. Would you please open right now? Friend, this is the time. You can open and receive it. அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ தயவு உண்டானதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, இந்த கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் அடைந்து இதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜீவனை அடைந்து ஆளும்படியாக நீங்கள் அழைத்திருக்கிறீர். இந்த ஆளுகையில் நாங்கள் முன்னேறி செல்கிறோம். Thank you, Lord, for your wonderful gifts. Thank you for your grace. Thank you for your unmerited favor. Lord, though I am so unworthy, still, Father, you have received me as your child. And you have given us the authority to be your child. Thank you, Lord, for the fullness of the grace and fullness of this gift, the righteousness. தகப்பனே, அபாத்திரனாக இருந்தாலும் கூட, எந்த வித தகுதி இல்லாமல் இருந்தாலும் கூட, உம்முடைய கிருபை நிமித்தமாய் நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாகும்படியாக எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி. உம்முடைய அன்பின் கரை எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ நன்மையினால் மூடினதுக்காக நன்றி. தகப்பனே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற நாட்கள் நாங்கள் கர்த்தரோடு நடக்கிற நாட்களாய், ஆளுகை நாட்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மட்டில் ஆளுகையை எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் ஆளுவீர்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தகப்பன, இந்த அதிக நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தாமன்ற நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிரியை நீர் நடப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கிரியை அல்ல, உம்முடைய கிரியை நடப்பித்தரலாம். எஸ் லார்ட், இட்ஸ் நாட் our works, Lord. Lord, we allow you to be with us and carry out your works in our lives. Father, thank you for the power and authority you have given us to reign. We are called to reign. And this is our calling. This is the main purpose, this is the prime purpose of the human race. It's the prime purpose of God for the human race. தகப்பனே, மனுக்குலத்துக்காக நீர் வைத்திருக்க முக்கிய நோக்கம் ஆளும்படியாக நீர் கொடுத்தீர். இன்றைக்கு நாங்கள் ஆளுகிறோம். தகப்பனே, எங்களோடு சேர்ந்து இந்த ஆன்லைனில் கலந்துருக்கிற ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிற இவர்கள் ஆளுவார்களாக.
தொடர்ந்து உடைய கிருபையினால் உடைய இறக்கங்களால் எங்களை மூடிக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா மகிமையும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.